ஏன்னா 8 ஏப்ரல் இன்னைக்கு டியூஸ்டே, டைம் வந்து இப்போ 8:40 ஆகுது. ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து 23,186லேருந்து 23,753 இந்த அளவுக்கு பெரிய வந்து ஒரு கேப் டவுனில் வந்து ஒரு அன்சர்டினால மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போ இந்த லோவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரோ ட்ரேடர்ஸும் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணவங்களும் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போனா இவ்வளோ பெரிய ஃபாலில் என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரோ ட்ரேடர்லாம் வந்து பை பண்ணுவாங்க. எந்த லெவலில் இருக்குன்னா இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் வந்து பை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது அது பேர் என்னென்னா ஒரு கேப் டவுனாக இருக்கும்போது அது வந்து ஒரு ஐலாண்ட் கேப் டவுன் சொல்லுவாங்க. அப்போனா இங்கேருந்து இது இங்கே ஃபால் ஆனது கீழே 21,700 கிட்ட வந்து ஃபால் ஆனது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 22,521 ரீடெஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 22,521 வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். சரி, ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண சொல்லி பார்ப்போம். 14 ஆகுது. இந்த இடத்துல ப்ரீ மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் சொல்லுது. எத்தனை மணிக்குன்னா வந்து 22,446 தான் ஓப்பன் ஆகும் சொல்லி சொல்லுது. சரி, பார்ப்போம் என்ன டிசிஷன் எடுக்கலான்னு. 9:22 ஆகுது. ஆக்சுவலாக வந்து நேற்று எடுத்த பொசிஷன் அதுக்கு பிந்தின நாள் எடுத்த பொசிஷன் எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். இப்போ அதே மாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே தான் 22,523 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று எடுத்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரீமியம் டிகேஐ இங்கே வந்து 1.84 lakhs வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. நம்ம முந்தா நேற்று ஒரு பொசிஷன் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த பொசிஷன் நம்ம வந்து அந்த டேயில் இன்ட்ராடேயில் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2,71,000 வந்து லாஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து நம்ம இன்ட்ராடேலேயே வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து என்னென்னா 10% வந்து லாஸை கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். அடுத்த நாள் கூட நம்ம ரெக்கவரி ஆகலாம். என்னென்னா அந்த டே எண்டு வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேவா? பொசிஷனை வந்து ஓவர் நைட் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்போ இன்றைக்கி வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா சூப்பர் ட்ரெண்டு கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஓகேவா? என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சில் வரும்போது என்னென்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். எதுன்னா இங்கே வரும்போது இது ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்களா அந்த ஓப்பன் க்ளோஸும் வந்து ஓப்பனாக லோ வந்து ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அப்போனா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரேடர் வந்து பொசிஷன் எடுத்திருக்காங்க. நம்ம இங்கேருந்து கூட வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல ஒரு இடம். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா இந்த 69 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டாலரன்ஸ் இருக்கணும். சரி, பாப்பா நெக்ஸ்ட்டு. இல்லைனா பக்கத்துலேயே அந்த S1 இருக்குல்ல, அங்கேருந்து பட்டு வந்து பவுன்ஸ் ஆகும். ஆக்சுவலாக இது மேலே போனால் திருப்பி வந்து என்னென்னா இந்த பிவோட் பாயிண்ட் வரத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்னென்னா இந்த ரேஞ்ச் வரும்போது இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். என்னென்னா 248 வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் அந்த மூடு இருக்குது. மார்க்கெட் வந்து எப்படி கொண்டு போனாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னென்னா இது வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து அவங்க ப்ரீமியம் வந்து இது பண்ண தான் பார்ப்பாங்களே. ஓகேவா? இங்கே அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரேடிங் ஜோன் வந்து இந்த ஏரியா. சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்போம். இது 9:59 ஆகுது. அதாவது 10 o'clock ஆக போகுது. இப்போ என்னோடய ட்ரேட் என்னன்னா ஆக்சுவலாக இங்கேருந்து தான் வந்து ப்ரோ ட்ரேடர் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம்ட்டு வந்து இந்த டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புல்லிஷ் ட்ரேட் நிறைய பேர் எடுத்தனால அதை ட்ராப் பண்ணால் திருப்பி அதே அவங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் போகிறாங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து ரிஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். என்ன ட்ரேடர்னால் இன்றைக்கி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜி பில்டர் புட்செல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். இதையே எடுத்துக்கலாம். 193 இருக்குல்ல, 22,500 புட்டை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். டன்னு ஆட் டிராஃப்டை இன்றைக்கி டேட் வந்து 8. ஓகே, இங்கே நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. எவ்வளோனா 193க்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் 22,500 புட்டு.
எவ்வளோக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 193ல் வாங்கியிருக்கோம். பார்ப்போம் இது எவ்வளோ ரிசல்ட் கொடுக்கு, என்ன ரிசல்ட் கொடுக்கு சொல்லி பார்ப்போம். இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகணும். நம்ம ட்ரேட் எடுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா இது 193ல் வந்து ப்ரைஸ் எடுத்துருக்கோம். ஆனால் ஸ்லிப்பேஜில் இப்போ 10 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 500லேருந்து ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. திருப்பி இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அவன் பிரேக் அவுட் ஆகியிருக்கான். திருப்பி இதிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து மேலே போடும். ஓகேவா? இது வந்து இப்போ 206 இருக்குது. ப்ரைஸ் வந்து 206 கிட்ட இங்கே ட்ரேட் ஆகிட்டு 206 205 அந்த ரேஞ்சில் இருக்குது. திருப்பி அப்டேட் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா 10:40 ஆகுது. என்னென்னா திருப்பி இது இங்கே ரீடெஸ்ட் பண்ணிச்சு பார்த்திங்களா இந்த ஹையில் இந்த இதுவை சூப்பர் ட்ரெண்டை. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும், நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் க்ளோஸ் பண்ணலாம், மார்க்கெட் வந்து இது வந்து ட்ரெண்டு பேரிஷாக வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பிரேக் அவுட்டில் இருந்தது. இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணால் நம்ம பொசிஷன் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நம்ம இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம க்ளோஸ் பண்ணலைன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து போகும். இப்போ லாஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் வந்து இருக்கீங்க. ஓகேவா? இந்த 100 பாயிண்ட்ஸ் லாஸ்னால் நம்மளுக்கு எவ்வளோனா நம்மளுக்கு 61,000 வந்து லாஸ் இருக்குது. இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 22,000. அப்போ 61,000னா நம்மளுக்கு இங்கே 3% வந்து லாஸில் இருக்குது. ஓகே, இந்த லாஸ் வந்து இப்படியே இருக்கா, சஸ்டைன் ஆகுதா, திருப்பி ரெக்கவரி ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரிஜெக்ஷனாக இருக்குன்னா இங்கே போய் நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம். என்னன்னா இங்கே வந்து இந்த 22,500 இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன். ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பில்ட் பண்ணியிருக்கு. அதனால் வந்து அவங்க வந்து கீழே ஃபர்தராக விட மாட்டாங்க. ஓகேவா? சப்போஸ் இது எவ்வளோ கீழே வந்து ஃபால் ஆகுதோ புட் பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஏரியா நம்ம நேற்று போட்டிருந்தோம் பார்த்திங்களா 22,302 போட்டோம் பார்த்திங்களா, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் அதை மிஸ் பண்ணிச்சுன்னா கீழே வந்து 22,193 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிடும். இதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து பேனிக் ஆகி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம லாஸை வந்து நம்ம புக் பண்ண வேண்டியதான். சப்போஸ் ஓஏ வச்சு நம்ம வந்து மார்க்கெட் நம்ம பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு திருப்பி ரெக்கவரி. இங்கே பார்த்திங்கன்னா 72,000 வந்து லாஸ் இருக்குது. 3.5% வந்து கேபிட்டல்லேருந்து லாஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 290 இருக்குது. ஃபர்தராக வந்து ஈவினிங்குள்ளே எப்படி இருக்குது சொல்லி அப்டேட் பண்ணுறேன். வந்து டைம் 10:57 11 o'clock ஆக போகுது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து கரெக்டாக இந்த லோ இங்கே வந்து பார்த்திங்களா, இங்கே வந்து திருப்பி அங்கேருந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். பொசிஷன் எப்படின்னா இந்த ஹைலேருந்து போச்சு பார்த்திங்களா, இங்கே ஒரு 97 பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தது பாருங்கள். அது வரைக்கும் போயிட்டு எவ்வளோ 113 வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து வந்து ஒரு ஃபாலு திருப்பி கீழே வந்துடுச்சு பார்த்திங்களா. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துக்கே கீழே வந்துடுச்சு. என்னன்னா இங்கே நம்ம பொசிஷன்ஸை பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் 22,302 வந்து அப்படியே ஜம்ப் ஆகிருக்கு பாருங்கள். என்னன்னா இங்கே R1லேருந்து ரிஜெக்ஷன் வருது. எங்கன்னா இங்கே இதை பிரேக் அவுட் ஆனதில் அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் நிறைய வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கீழேயே பில்ட் பண்ணியிருக்காங்க 22,300. அதனால் மார்க்கெட்டை இது ரேஞ்சுக்குள்ளே வந்து கன்சல்டேட் ஆகலாம். சப்போஸ் இது மேலே இந்த ரேஞ்சுக்கு வந்து 22,506 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அங்கேருந்து ரிஜெக்ஷன் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திருப்பி இது வந்து 506 கிட்ட போச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குன்னா ஒரு 11 பாயிண்ட்ஸ் லாஸ் இருக்குது. நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம என்ட்ரானது வந்து 31 பாயிண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம டிலே ஆகி நம்ம என்ட்ராக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து எவ்வளோ லாஸ் இருக்குன்னா 33,000 இருக்குது. 220னா 20,000 இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இது ப்ராஃபிட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணலாம். இது எங்கே வந்து ப்ராஃபிட் வரோன்னா இந்த இது வந்து இங்கே வரும்போது 22,500 வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். பார்ப்போம்.
இது நம்ம சாதாரணமா நடக்கிறதா. இப்ப ஃபாரின்ல கூட அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு கல்ச்சர்ல வந்து கண்டிக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. நீங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது கார்பரல் பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒண்ணு இருந்துச்சு. ஒண்ணுல வாத்தியார் நம்மள வந்து ஸ்கேல் அடி வாங்கியிருப்போம், முட்டிகள் போட வைக்கிறது. கேனிங் எல்லாம் நீங்க வாங்கிருக்கீங்களான்னு தெரியல, எனக்குலாம் வந்து பரம்பெடுத்து பின்னாடி அடிச்சு விடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு ஒரு விதமான பிரச்சனை. இதெல்லாம் என்னன்னா நம்ம ஏன் இதை பேசுறோம்னா இந்த ஜெனரேஷன்ல இது நடக்கிறது இல்லை. ஆசிரியர்கள் வந்து அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் அவங்களுக்கு ரூல் போடல, பட் அவங்க அந்த கண்டிச்சு வளர்க்கறதுன்னு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இது வந்து ஒரு குரூஷியலான சப்ஜெக்ட். நம்ம குழந்தைங்களை அடி அப்படின்னு நம்ம சொல்லல, ஆனா அப்படி அடிக்காம வளர்த்தா என்ன ஆகும், அந்த ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிப்படையில் என்னன்னா, நம்ம மனிதர்கள் மூளை வளர வளர நம்ம ஒரு பேசிக்கா ஒரு பயாலஜிக்கல் லிவிங் பீயிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் போல நாமும் ஒரு உயிரினம். நமக்கும் இந்த உலகத்துடைய மற்ற உயிரினங்களுக்கு பொருந்தக்கூடிய விதிமுறைகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தும் நமக்கும் பொருந்தும். ஆனா நம்ம சுப்பீரியர், அது அந்த மைண்ட் செட்ல இருந்து தான் தப்பா யோசிக்கிறோம் ஒவ்வொருத்தரும். அந்த மைண்ட் செட்ல இருந்துட்டு தான் இந்த தப்பா யோசிக்கிறனாலதான் இந்த வீகனிசம், லொட்டலோஸ்கம் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்கிறோம். சரி, நம்ம வந்து நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் பீயிங். இந்த லைஃப் பீயிங்ல நம்ம வந்து இந்த இயற்கையுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம வாழணும்னு நினைச்சாவே போதுமானது. இப்ப நான் என்ன சொல்றேன், எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாமானியர்களா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாய்க்கோழி இருக்குன்னு வைங்க. அந்த தாய்க்கோழி முட்டையை போட்டு அந்த முட்டையில இருந்து குஞ்சு பொரிச்சு வருது. இந்த குஞ்சுகள் வந்து வளர்ந்து வரும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அதுகளுக்குள்ள சண்டை போட்டுக்கும். நீங்க அந்த கோழி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது மாதிரி குஞ்சுகள் வந்து அதுக்குள்ள சண்டை போடும்போது இந்த தாய்க்கோழி என்ன பண்ணுவோம், குஞ்சுகள். இது ஏன் நான் இந்த உயிரினங்களோட சொல்றேன் அப்படின்னா, இந்த உயிரினங்களுடைய சிந்தனை ஆற்றல் எல்லாமே நம்ம குழந்தைகளோட கம்பேர் பண்ணீங்கன்னா, ஒரு நாயுடைய சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தையோட சிந்தனைக்கு ஒப்பதாக இருக்கும் எப்பவுமே அதோட வாழ்க்கை. இப்ப அதே போல ஒரு கிரே பேரட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய சிந்தனைங்கிறது வந்து ஒரு 5 வயசு குழந்தையோட ஒத்த சிந்தனையை கொண்டதா இருக்கும். இந்த மாதிரி நம்ம உயிரினங்களுடைய சிந்தனை என்னென்ன, அதோட கம்பேர் பண்ணி பாக்குறது, அது வந்து குழந்தையோட பண்ணீங்கன்னா அது குழந்தையோட கம்பேரிசன்ல அது கரெக்டா வந்து பொருந்தும். அப்ப இவைகளுக்கெல்லாம் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அதோட பழக்க வழக்கத்துல சரி எது தப்பு எதுங்கிறத நடைமுறைப்படுத்துறதுக்கு பயன்படுத்துங்கிறது உண்மைனா, குழந்தைகளுக்கும் அது தேவைதானே? இது சரி இது தப்புங்கிறத ஒரு குழந்தை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு புரியுற மொழியில நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நீங்க ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆளோ இல்ல 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆளோ குழந்தைக்கு தாயாவோ தகப்பனாவோ இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு புரியறதெல்லாம் அந்த குழந்தைக்கு புரியணும்னு அவசியம் இல்ல. புரியாது. இது தப்புமா, நீ இந்த தப்ப செய்யறதுனால வேற ஒருத்தர் பாதிப்புக்கு உள்ளாவாருமா, பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னா என்னன்னு தெரியுமா அப்படிலாம் உட்காந்து எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியாது. சொன்னீங்கனாலும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குழந்தைக்கு இருக்காது. அப்படின்னு போயிடும். அப்படிலாம் போகாது. அதுக்கு என்ன, அதுக்கு புரியவே புரியாது. என்ன நீங்க புரியாத ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட நீங்க சொல்லிட்டு இருந்தா, இப்ப 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன்கிட்ட போயிட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போயிட்டு டக்குனு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தான், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா அவனுக்கு என்ன புரியும்? குழம்பிடுவோம். அவனுக்கு அது என்ன பேசுறது புரியாது. அது சொல்றான் அப்படின்னு போயிருவான். குழந்தைய அதான் பண்ணும். ஆனா குழந்தைக்கு எதுவுமே புரியாது. நீங்க ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் சொல்றீங்க, அதை உள்வாங்கிக்காது. அப்ப அதுக்கு புரியுற மொழியில சொல்லிக் கொடுக்கணும். இது குழந்தைகளுக்கு அது பண்ணாதுன்னா அது பண்ணும். குழந்தைகள் நமக்கு எப்படி புரிய வைக்கும்? நீங்க குழந்தை அடிக்க வேணாங்கிறீங்க, குழந்தைங்க எப்படி உங்களோட பேசுது? அதுங்க அவைகளோட மொழிகள் என்ன? குழந்தையோட மொழி அழுவும், அடம்பிடிக்கும், கத்தும். அப்ப அது என்ன உங்களுக்கு கத்துக் கொடுக்குது? புரியுதுங்களா? சில குழந்தைங்க வந்து அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தான் டப்ப டப்ப டப்பன்னு அடிக்கும், பாத்துருக்கீங்களா? அது அதோட இன்ஸ்டிங்க்ட்ல சொல்லுது. இல்ல திரும்பி படுத்துட்டு அப்படியே கோச்சிக்கணும், அழுகும், ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்றது, அழுகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அடிக்கிறது. இதுதான் அதுக்கு புரியுது. நீங்க போய் அதுக்கிட்ட அழுதீங்கன்னா வீக் ஆயிடுவீங்க. சோ நீங்க அழுக முடியாது. இப்போ உங்களால என்ன பண்ண முடியும்? சோ தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும், கொஞ்ச வேண்டிய இடத்துல கொஞ்சணும். ஒரு குழந்தை நமக்கு பிடிச்சதை செய்யும்போது சிரிச்சு அந்த குழந்தைய மடியில தூக்கி வச்சு கொஞ்சது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலான முக்கியம் அந்த குழந்தை தவறு செய்யும். 10 ஆகுது. ஓகேவா? நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் இது பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னா இந்த ஃபாலும் போது நிறைய பேர் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரேடர் பையில் வச்சுருப்பாங்க இப்போ. ஓகேவா? அதனால தான் இது இவ்வளோ ஸ்பீடாக வந்து மார்க்கெட் மேலே போகுது. என்னென்னா இந்த R2 போய் ஈஸியாக தூடும். R2ல் வந்து தான் ரிஜெக்ஷன் இருக்குமே. ஏன்னா இந்த அளவு வந்து நம்மளுக்கு தெரியாது ப்ரோ ட்ரேடர் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்காங்களா இல்லை பை பண்ணியிருக்காங்களான்னு. இப்போ நம்ம பொசிஷனெல்லாம் ப்ராஃபிட்டில் தான் இருக்குமே. இப்போ இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் பார்த்திங்கன்னா அது வந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம ட்ரேடு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 27 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்மளுக்கு மேக்ஸிமம் ட்ரா டவுன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 3.5% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிட்டல் வந்து மைனஸில் போச்சு, திருப்பி வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ என்னென்னா இது வந்து இதுக்கு மேலே போகுமா?
இந்த 22,500 வந்து போகுமான்னு சொல்லி பார்க்கணும். என்னன்னா நம்மளுக்கு இந்த இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இந்த கால் ரைட்டிங்கு. ஓகேவா, மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி வந்து ஓப்பன் ஆனால் அந்த ப்ராஃபிட்டை வந்து எல்லாம் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் எல்லோரும் புக் பண்ணாங்க. எங்கன்னா 22,302. ஆக்சுவலாக இது ரீடெஸ்ட் பண்ணது வந்து கரெக்டு தான். இந்த இடம் சப்போர்ட் எடுத்தது. இந்த சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த ஏரியா இருக்குல்ல 500 ரிஜெக்ஷன் இருக்குது சொன்னால் அதே மாதிரி ரிஜெக்ஷன் ஆச்சு. அப்போ இங்கே வந்து என்ன நடக்கும்னா நம்ம இதுக்கு ஃபிப்னோச்சி போடணும். ஓகேவா, எவ்வளோனா இது லோ, இது ஹை, அப்புறம் இது லோ. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1% வந்து வரணும். அப்போனா இது வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபிபனோச்சி ரூல்ஸ் வந்து சொல்லுது. ஓகேவா, இது வரைக்கும் வரணும், 1.6% வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் என்னென்னா இங்கே R2வில் ரிஜெக்ஷன்ஸும் இருக்கும். அதனால் என்னென்னா நம்ம இவ்வளோ பெரிய டார்கெட் வைக்காமல் இந்த R2வை வந்து கட் பண்ணி வந்து மேலே நிற்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இதை கட் பண்ணி கொஞ்சம் வந்து மேலே நிற்கும். நம்ம இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ப்ரைஸ் டேக்ஸாக ஒன்று போட்டுக்கலாம். என்னன்னா இதுதான் ப்ரைஸ் டேக். இந்த இடத்துல வந்து இது இவ்வளோ தூரம் போகும்போது என்னென்னா பேனிக் ஆகி நிறைய பேர் வந்து பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுவாகும் ஒரு இதுவாக எந்த பொசிஷன் எடுக்குதுன்னு சரி. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகும் மார்க்கெட்டு. அப்போ கரெக்டாக நம்ம இந்த ஏரியாவில் வந்து 22,582 வந்து நம்ம பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். சரி, ஓகே, வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஹிட் ஆகிட்ட உடனே என்னன்னா இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 22,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்களா, இது ரெண்டுமே இப்போ வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. அதனால் திருப்பி இது டவுன் வந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக கட் பண்ணிடும். கட் பண்ணிச்சா நெக்ஸ்ட்டு எவ்வளோனா டார்கெட்டு 22,650 போகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50லேருந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும் புக் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். 1233 என்னன்னா இந்த 1% டார்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கேருந்து இது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்ம பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து எவ்வளோ வந்து இதில் ப்ராஃபிட் இருக்குன்னா 75 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ எவ்வளோ இதில் ட்ரேட் ஆகிட்டுனா 118, 117 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 2.3% வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த ப்ராஃபிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து ஹோல்ட் பண்ணலாம். என்னென்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். இந்த ரிஜெக்ஷனை வந்து தாக்கு பிடிக்கிறேன்னு சொன்னால் திருப்பி இந்த ஹையிலேருந்து திருப்பி இந்த R2 கிட்ட வரும். கிட்ட வந்துட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கன்சல்ட் ஆகிட்டு போய் அப்புறம் தான் மேலே போவோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது பாரு, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதனால் வந்து ஃபர்தராக இது வந்து ரேலி ஆகிறது, எவ்வளோ ஸ்பீடாக ரேலி ஆகுதோ அப்படியே வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. இந்த டைமில் 3% ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். 71 பாயிண்ட்ஸ் இருக்குது பாரு. ஓகேவா, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:50 ஆகுது. ஓகேவா, என்னென்னா இந்த 1% போச்சு பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து அவனால் வந்து மேலே போக முடியல. ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு மேலே நிறைய இருக்குது. ஓகேவா, அதுலேருந்து ஆனால் ரிஜெக்ட் ஆகும் சொன்னேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரிஜெக்ஷன் இந்த இது வரைக்கும் வந்திருக்குது பாருங்கள், அந்த லோ வரைக்கும் வந்திருக்கு. தெரியுதுங்களா, இங்கே இந்த விக் இருக்குது பாருங்கள், இங்கே இதை வந்து க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு ஈக்குவலாக இங்கே வருது பாருங்கள், தெரியுதா. என்னன்னா இது இந்த ஸ்பீடாக போகிறதுனால நிறைய இந்த இடத்துல வந்து புட்டு பையர்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணியிருப்பாங்களா. இங்கே பாருங்கள், இங்கே பொசிஷன் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கல, அவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. பேனிக்கில் அவங்களாம் க்ளோஸ் பண்ணாங்க. இது எவ்வளோ தூரம் வரும்னா இந்த லோ இது வரைக்கும் தான் வருமே. அதே சேம் 22,500. இந்த இடம் வந்து இந்த R2 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்டோட வந்து ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல என்னென்னா புட்டை வந்து பை பண்ணுவானுங்க, ப்ரோ ட்ரேடர்லாம் செல் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடம் அப்படியே ஸ்டாப் ஆகி திருப்பி வந்து இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி போகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இங்கே பாருங்கள் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுது பாருங்கள். ஓகேவா, நம்மளோட பொசிஷனை வந்து எப்படி இருக்குங்களா, இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா தான். நம்ம இந்த டைமில் வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணாமல் நம்ம பொசிஷன் வச்சுருந்தோன்னா நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 33 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். அப்போ எவ்வளோனா 23,000 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும்.
என்னன்னா 2% 2 to 3% வரைக்கும் ப்ராஃபிட் போச்சு. 2% ப்ராஃபிட் போய் திருப்பி வந்து 1% வந்துடுச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து என்னென்னா நம்ம தைரியமாக வந்து பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா கீழே இந்த இடத்துல புட்டு வந்து ரைட் பண்ண சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபால் எதுக்குன்னா காலை வந்து பை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து என்னென்னா காலை வந்து என்னென்னா ப்ரோ ட்ரேடர் தான் செல் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துலையும் வந்து திருப்பி அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடம்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். புட்டோட ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி இதில் 50%ம் இதில் வந்து 2.6% போகிறதுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பேனிக் ஆகும். சரி இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆகிடும் சொல்லிட்டு. ஆனால் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா புட்டு வந்து ஓஏ அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். 5 ஆக்சுவலாக இந்த ஃபால் ஆனது கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஓகே, பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த லைனை க்ளோஸ் பண்ணிட்டேன், அந்த லைன்லேருந்து திருப்பி வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அப்போனா வந்து இந்த புட்டை வந்து செல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னென்னா செல் வந்து பொசிஷனை வந்து நான் பை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இவ்வளோ டிராஸ்டிக்காக வந்து கீழே வந்து வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட்டுக்கு எடுத்துலாம் 60 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்மளது வந்து 26 to 27 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அப்போனா இங்கே வந்து ஒரு 28,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. இப்போயே கூட நம்ம பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்லி நினச்சினா கூட ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இன்னும் கீழே வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஓஏ அதிகமாக இருக்குது. சப்போஸ் இதை தாண்டும் போது தான் வந்து நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். தாண்டும் போது இந்த ஓஏ வந்து கம்மியாகிட்டு காலோட ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், லாஸை வந்து புக் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணும்போது சப்போஸ் கட் பண்ணும்போது ஆகலைன்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலோட ஓஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்தது. அப்போனா வந்து என்னென்னா அங்கேருந்து என்னென்னா ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா காலோட வந்து பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, நிறைய புட்டை வந்து பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து என்னென்னா கீழே சப்போர்ட் இருக்கிறதுனால திருப்பி இதை ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் என்னென்னா நம்மளுக்கு 2% வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் இருந்தது. இப்போ திருப்பி வந்து 1% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. திருப்பி அப்டேட் பண்ணுறேன்.